சாய்பாபாவை எப்படி வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பல பேர் பல வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறப்படுவது இல்லை. ஆனால் ஒரு சிலர் கேட்ட உடனேயே அத்தனையும் கிடைக்கப் பெறுகின்றார்கள். எதற்கு இந்த நிலை என்று மனதிற்குள் பல நேரங்களில் பல கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கலாம். இந்த பதிவானது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அனுபவங்களினுடைய கருத்து தான். என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் தான் ஒவ்வொன்றும். நாம் சாய்பாபாவை வணங்க ஆரம்பிக்கும் பொழுது முதலில் சில தடுமாற்றங்களும் இருக்கின்றது. எதை எப்படி கேட்பது? கேட்பது சரியா? கேட்கலாமா? கேட்டால் கிடைக்குமா? இதை கேட்க வேண்டுமா? அதை கேட்க வேண்டுமா என்று எல்லாம் பல தடுமாற்றங்கள் இருந்தது. நாளடைவில் செல்ல செல்ல தரிசனம் கிடைத்தால் போதும் வாயடைத்து அவர் முன் அமர்ந்து விடுகின்றோம். எதுவுமே வேண்டாம் என்றும் சொல்வதில்லை, இதுதான் வேண்டும் என்றும் அடம் பிடிக்கக்கூடிய நிலையும் இருப்பதில்லை. வெற்று மனமோடு எல்லாம் இழந்த நிலையோடு அவர் முன் அமர தயாராகி விடுகின்றோம். இப்படிப்பட்ட நிலை எப்பொழுது நமக்குள் ஏற்படுகின்றதோ அந்த நொடியிலிருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. மனதிற்குள் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று பல ஆசைகளை வைத்து கொண்டு இருந்த பொழுதிலும் அவர் முன்னால் சென்று நிற்கும் பொழுது எந்த ஒரு நினைவும் நமக்கு வருவது இல்லை. தூய்மையான உள்ளத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் முன் நிர்மூலமாக நிற்கக்கூடிய நிலையை பெற்றுவிடுகின்றோம். இப்படி ஆசைகளற்ற நிலையில் அவர் முன் செல்ல தகுதியை பெறும் பொழுது அந்த நொடியிலிருந்து தானாக நாம் கேட்டது அனைத்தும் கிடைக்கப் பெறுகின்றது. சற்று முன்னால் எல்லாம் கிடைக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் மனதிற்குள் கோட்டையை கட்டி இதையெல்லாம் ஒன்று விடாமல் கேட்டாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவர் முன்போன் நிற்போம். நின்ற அக்கணமே அனைத்தும் மறந்து போய் கண்களில் மட்டும் தாரை தாரையாக நீர் வழிய அவர் தரிசனத்தை கண்டு மெசிலிர்த்து நிற்போம், வாயடைத்து நிற்போம். எதையுமே கேட்க நாவானது வருவது இல்லை. அனைத்தையும் நீ பார்த்துக்கொள், நிம்மதியை மட்டும் கொடு போதும் என்று நம் மனம் நினைக்க தயாராகும் பொழுது நமக்கு தேவையான அத்தனையும் அவரால் கிடைக்கப் பெறுகின்றது. எந்த விதத்தில் எந்த நேரத்தில் அவர் உதவி செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் ஒரு சிறு தரிசனம் கிடைத்தால் கூட அத்தனை எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் நீ மட்டும் போதும் சாயி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனமானது மாறிவிடுகின்றது. இந்த நிலையை நாம் எட்டும் பொழுது நம் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கிவிடும். அவரை முழுமையான நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஆழ்மனதிலிருந்து வணங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கோவில் கலசத்தை போல தூய்மையை பெறவும் செய்கின்றது. சாய்பாபாவை முழு மனதோடு ஸ்ரத்தையோடு ஒவ்வொருவரும் தொடர்ந்து வணங்க வேண்டும். எதிர்பார்ப்பே வைக்காமல் அவர் முன் நின்றால் எல்லா ஏற்றங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். நம் திறமை முழுவதுமாக வெளிப்பட்டு எட்ட முடியாத உயரத்தை எட்டக்கூடிய அளவிற்கு சக்திகளை வலிமைகளை அவர் நமக்குள் புகுத்துகின்றார். யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அவற்றின் மீது கவனம் இல்லாமல் முழுமையாக நம்முடைய மனதை சாய்பாபாவை நோக்கி அர்ப்பணம் செய்ய தயாராகி விடுகின்றோம். இப்படி உங்களுடைய வாழ்விலும் அவர் நுழைந்திருந்தால் அனைத்து மாற்றங்களும் உங்களுக்குள்ளும் ஏற்படும். தொடர்ந்து வணங்கி வாருங்கள், உங்கள் வேண்டுதல் நிறைவேறும், நல்லது நடக்கும்.